வந்தாரான்னு தெரியல வேலைக்கு இன்னைக்கு. ஜாக குமார் தானே? இல்லை வேண்டாமா, சளி பிடிச்சிருக்கா இன்னைக்கு போய் புதுசாக வேணுமா? சரி, வீடியோ எடுக்கணும்னா சார்ஜஸ் உடல் எடுத்துட்டு புதுசா அதை கிளியா வலிக்கு கழுவி கிளிவிட்டு அவ்வளோ பிஸியா? ஆமாம், என்ன அவ்வளோ பிஸியா? இதோட பிஸெல்லாம் போடுவாங்க. ஆட்டுக்கடியெல்லாம் பார்த்துருக்கு, ஆடுலாம் பார்த்துருக்கியா? நான் வீட்டுக்கு வந்துடுறேன், வீட்டுக்கு விடுறதுக்கு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். தலையோட தானே வேணும், தலையோட க்ளீன் பண்ணிட்டு அப்படியே தலையை க்ளீன் பண்ணிட்டு புதுசா தலையை பக்கம் க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லையப்பா, இந்த குணம் நம்ம காலையில் என்ன பண்ணி கொஞ்சம் தானே இதா நான் அந்த இவன் ஒரு நேரத்து போயிட்டா யாரும் வந்து எல்லாம் கொடுத்து விட்டு வந்தேன். ஓகே, ஓவர். கவர் இருக்கா? கவர் வேணுமா? இருக்கு. இப்படி இது பிடிக்கும் வேணாம். இல்லை என்கிட்ட கவர் எடுத்துட்டு வந்து போயிட்டே இருக்கா? ஒரு நிமிஷம் ஆமாம் வந்தேன் வெளியே. இவர் என்ன பண்ண தெரியுமா? ஓ, அவர் கொடிட்டாரு. என்கிட்ட காட்டு இது, என்கிட்ட காட்டு, நான் எடுத்து போய் கொடுத்துறேன். என்கிட்ட கேட்குறாங்க, என்கிட்ட காட்டு, என்கிட்ட காட்டு, நீ தான் போனாங்க கூட. அவரு காட்டுக்கு வந்தாரு, காட்டுக்கு வந்து அவர் போயிட்டாரு. அவரை பற்றி எனக்கு தெரியாது இனிமே. இவரு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் காடு காட்டு நிறைய இவர் தான் இத்தனை எடுத்துட்டு இருப்பது, இவர் தான் கொண்டு போய் இத்தனை இருப்பது வச்சுனே கேட்டுக்கிறேன் நான். அவன் வேறு ஒன்றும் கிடையாது, அது உண்மைதான். குப்பியில் கொட்டினா அப்படி தான் இருக்காங்க. ஓ, அதெல்லாம் தனியாக துண்டு. டேய் அம்மா, நீ மூடி உட்காந்துரு, நாளைக்கு தான் தண்ணி விடுறல. இப்போ நான் இதே ஏன் சும்மா தான் கிடைக்காது, அதான் கேட்டு இருந்தேன். ஒரு உருவ கொடுங்க. ஆனால் இப்போ சொன்ன மாதிரி ஒன்றுல சேர்ந்து 3 ஆகி போச்சு. நாளைக்கு தம்பி ஒன்றும் தெரியுமா? ஏய் என்ன பாரு, மகேஷ் அம்மா அன்னைக்கு விமர்சனம் பண்ணல, அந்த 2 பாறை கூடல யாருமே தெரியாது எனக்கு. எப்படியே அது இவரு தான் செட்டிங், இவருக்கு தான். யாரும் தெரியுமா மகேஷனா? எனக்குலாம் தெரியாது. இவன் திருடன் தெரியும். செல்வங்கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்பிச்சாங்க. கவரு கொடுத்து, ஏமா கவர்லாம் அங்கே இருக்குது, கவர்லாம் வேணாம், சரி போ சீக்கிரம் வாங்கி வாடா, வாங்கி வாடா. நீ யாருக்கு போற எனக்கு தெரியும். ஒரு 10 கிலோ கொடுவா, ஒரிஜினல் கொடுவா, ஒரிஜினல் கொடுவா வந்து போட்டு மீன் வெட்டிட்டு நெட்டி விட்டு போயிட்டாங்க. நெட்டி ஆமாம் விட்டு போயிட்டாங்க. அவன் வந்து உடனே ஏழத்தை வந்துடா, ஆனால் நெடிக்கணும் அப்படின்னா. யோ நெட்டி அவர் எதுக்கு சொல்லிட்டு போயிடாயா அப்படின்னா போனோம் தான். அவனை கொடுத்து தான் வெட்டிட்டு போயிட்டு இருப்பான். அவர் ஸ்டேஷன் போயிட்டான். பைப் பண்ண ரேய் இதெல்லாம் வேலை செய்யக்கூடாது. அங்கே அவன் மீன் அது வேலை எவ்வளோ வருவாங்க, இறக்குவான், மீன் இறக்குவான், எடுப்பான்,
கடைசியாக வரும்போது 2 தடவை விட்டுவான், யார் இவரா? ஐபிஎஸ் எடுக்குவான், விட்டுருவேன். அதெல்லாம் வேற. கேட்டு வாங்க எப்பயுமே பிரச்சனை கிடையாது. நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுல்ல. உன்னை நம்பி தான் வைக்க நீ நான் விற்கின்னு சொல்லிட்டு 3 முள்ளு பாக்ஸ் முள்ளு குத்தாம்புறேன். நார்மலாகவே ஒரு பாக்ஸ் 500 விற்கிது முள்ளு. நீ மிஞ்சி போனால் 200 600 ஆச்சு. என்ன பண்ண நீ என்ன பண்ணியிருக்கேன்? எனக்கு கீழே போடுறேன் என்ன சொல்லணுமா இல்லையா? மேலே தூணேன் கீழே போடுறவன் என்கிட்ட சொல்லணும். அதான் முறை. வாயை மூடி போடுற பாரு கேட்குற போது. அவன் சொன்ன மாதிரி காசு இல்லாமல் போட மாட்டாங்க காலத்தில். காலத்து இல்லை காசு அந்த ஆள் தான் தப்பான வச்சுருந்தேன். அவன் கூட்டு வந்து கேட்டுட்டான். என்ன அவனுக்கு 3 நாள் 2 நாளாக அவன் திரும்பி தான் கேட்டான். வரமாட்டேன்னு இருப்பாரு வண்டி என்னன்னு கூப்பிட்டு போயிரு செல்வா கூப்பிட்டாரு. சவாரி ஏற்றுமா சவாரி ஏற்றுமா சவாரி ஏற்று நீட்டு வந்துடுறான். அந்த இடத்துல என்ன ஏற்றுறேன்னு கேட்குறாரு. இங்கே வந்து என்ன ஏற்றுமா என்ன கேட்டா வண்டியில் நான் ஒன்றுமே சொல்லிடா அப்படி பாயின்னு கேட்டா நல்ல பொருளை வேணா குப்பியில் போட்டுருவான்னு யோசனை பண்ணிடுறேன். நான் சரி பண்ணா காலத்தில் குப்பையில் இருக்கு எங்களுக்கு தெரியாது. காலத்தில் இப்போவும் அங்கே தான் கிடக்கும். காய வச்ச கசாரு போவையா இன்னும் இல்லை. இந்த மாதத்தை விட்டுரு. அந்த ஸ்ட்ரைக்கு முடிஞ்சவொடனே ஆடி மாதம் போட்டு போகுது. பூரா எலும்புக்கு தான் வருவாங்க கூழ் ஊற்றுறதுக்கு. கூழ் ஊற்றுறாங்களா எலும்பு தான். அந்த எலும்பு போட்டோடனே சும்மா அந்த கவுட்டு கோம்பு ஊற்றுவாங்க பாரு. கூழ் ஊற்றும் போது வாசனையாக இருக்கும் கவுட்டு கோம்பு வாசனை. அதுக்கு தான் அந்த எலும்பு. எங்க வந்து பாருங்களா லைன் போட்டு வந்தான். காலை வேணும்னா காலையில் 7 மணிலாம் உள்ள வரணும். ஐயா பாய் வாங்க.